இயேசு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது இயேசுவே அப்படியே பக்கத்தில் வந்து நிற்பதாக உணர்கிறோம். நான் உதவி செய்யட்டுமா? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் மீன் பிடிக்க போறேன். இந்த சமயத்துல கடல்ல மீன் இருக்காது. என்னால நம்ப முடியல. என் கூட வா. நாம என்ன செய்ய போறோம்? உலகத்தை மாற்றப் போகிறோம். இந்த அருமையான ஒரு படம் பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி. 2 காரணங்களுக்காக. முதலில், இந்த படத்திலே அதிகமான உரையாடல் கிடையாது, மோர் ஆக்ஷன். அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக நற்செய்தியில் கொடுத்த இந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை எடுத்து நல்லா கோப்பாக கொண்டு மக்களுக்கு புரிகிற வண்ணத்தில் அருமையாக கொடுத்துருக்காங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனே. பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார்? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றா எழுந்து நட என்று சொல்லுவதா? I am very much impressed by the whole presentation of the Son of God. It's more realistic and it has given a hope to the people, especially about the second coming of Jesus. ஆரம்பத்திலிருந்து முடிய மட்டுமாக கண்ணிமைக்காமல் பார்க்க முடிந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பின் சொரூபத்தை நேரடியாக பார்க்க முடிந்தது. குறிப்பாக அந்த சிலுவையில் அறையும் அந்த காட்சியிலே ஒரு நேரடியாக தத்ரூபமாக எருசலேமில் இருந்த மாதிரி உணர முடிந்தது. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார், இந்த பூமியில் இருக்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் என்னோடய வார்த்தை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக அவர் மைண்டில் மீடியான்னு ஒன்று இருந்திருக்கும். இல்லைனா இந்த பூமியோட கடைசிக்கு போய் சான்ஸே கிடையாது, லாஜிக்கும் கிடையாது. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு மீடியா எந்த அளவுக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ பவர்ஃபுல் டூல் டு டேக் இஸ் வேர்ட்ஸ் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அதோட முதல் படியாக கூட இது இருக்கலாம். தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே கிரைஸ்ட்டை திரும்பவும் பார்த்தது போல் இருந்துச்சு. கண்ணில் தண்ணி வர வச்சுது. எமோஷனல் பிக்சர் எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு கல்வாரிக்கு போன அந்த ஃபீலிங் எனக்கு வந்து. லாஸ்ட்டு ஏசப்பா சிலுவையில் அறையும் போது கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சா கூட அது கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு என்ன அறியாமலே எனக்கு அவ்வளோ அழுகையாக வந்துருச்சு. வேத வாசிக்கும்போது உள்ளம் ஆழமாக தொடப்படுவதை அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது இயேசுவின் பாடல்கள் இந்த அளவுக்கு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைக்கும்போது என் உள்ளத்துக்கு ஆழமாக வந்த ஒரு எண்ணம் என்னவென்றால், உண்மையாக என் பாவத்தையும் உலகத்தின் பாவத்தையும் சுமந்து அந்த நாளில் பட்ட பாடு இவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும். இது உண்மையாகவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது இது ஏதோ ஒரு சினிமாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பாவம் நிறைந்த ஒரு செயலாயிடும்னு அப்படி கிடையாது. இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஜீசஸ் பீரியடில் நடக்குது. ஒரு பெண் வேசித்தனம் பண்ணிட்டாங்கன்னு கல்லெறிந்து கொள்ள வராங்க. அப்போ ஜீசஸ் அழகாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு, முதல்ல உங்களில் பாவம் செய்யாதவங்க முதல் கல் எடுத்து இந்த பெண் மேலே எறிங்கன்றாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப அன்பாக சொன்னார். எல்லாரும் கில்ட்டி கான்ஷியஸில் கல்லை கீழே போட்டுட்டு நடந்து போகிறாங்க. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம யாருமே பின் பாயிண்ட் பண்ணி இந்த ஒரு 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 ரூம்குள்ளே ஒரு கதவை சாத்திட்டு ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் பெரிய பாவம் நடக்குது அப்படின்னு நினச்சிட முடியாது. சரி, சில தவறான திரைப்படங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இதை திரைப்படமாக நம்ம பார்க்கக்கூடாது. இது நம் சார்ந்த ஒரு வரலாறு, அப்படி தான் நினச்சிட்டு போகணும்.
இன்றைக்கி கூட இந்த ஷோவில் பார்க்குறப்ப நிறைய பாஸ்டர்ஸு நிறைய ஃபாதர்ஸு ரோப்லாம் கட்டிட்டு வந்து உட்காந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இது என்னென்னா இது இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிருக்குது நமக்கு. ஸோ நம்ம கைக்கு அது வந்து அவருடைய வரலாறு, இதோட உழைப்பு எவ்வளோன்றது ஒரு ஃபில்ம் மேக்கராக எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த ஒரிஜினல் லொக்கேஷன்ஸ்லாம் போய் எடுக்கிறதுக்கெல்லாம். ஸோ அதை வந்து அழகாக உங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து எடிட் பண்ணி ஒரு மியூசிக் ஸ்கோர் பண்ணி ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறப்ப வி ஷுட் என்கரேஜ் இட். அதில் வந்து நம்ம போய் இதை இங்கே பார்க்கக்கூடாது அங்கே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம ஆட்களே வந்து அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து அவருடைய வரலாறு. ஃபிலிம்னு சொல்கிறதோட ஆண்டவர் சொன்ன பைபிளில் என்ன சொன்னாங்களோ அந்த மெசேஜ், அவர் சொன்ன விரும்பின எல்லா வார்த்தைகளும், கடைசியாக அவங்கள மன்னிங்கன்னு சொன்னார் பாருங்க. நம்மளுக்காக உயிரை கொடுத்து அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு அந்த மன்னிங்கன்ற வார்த்தை, அது ரொம்ப பெரிய விஷயம். எந்த மனுஷனால் முடியாது, அது தேவகுமாரனால் மாத்திரம்தான் முடியும். அதுதான் அது சன் ஆஃப் காட்னு அழகாக பேர் வச்சுருக்காங்க. நன்றி. அவர் தான் ரியல் ஹீரோ. எத்தனையோ ஹீரோக்கள் நடிக்கலாம், ஆனால் உண்மையாக ஜீசஸ் தான் உண்மையான ஹீரோன்னு நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறோம். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். இந்த படத்திலே ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்படுத்த முடியவில்லை என பிலாத்தோவுக்கு தெரிந்தால் என்ன செய்வார்? அவன் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறான். அக்கிரமம் எதுவானாலும் அழித்து விடுவேன், ரோமரிடமிருந்து எங்களை காப்பாற்றும் கர்த்தரே. லைவா பார்த்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இட்ஸ் சம்திங் லைக் which yes read and about the Bible and entire is picturized. I think a lot of people should see this. Yeah, it's a perfect message directly from the biblical gospel. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து இன்னொரு பார்க்கணும். உண்மையிலே ஜீசஸ்ன்றது எப்படி நம்ம வந்து பைபிளில் படிச்சிருக்கோம், அது வந்து நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப விஸ்லேஸாக ரொம்ப பிரமாதமாக இருந்தது படம். ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தோம். It was a wonderful experience and we could really visualize the Bible. இது வந்து பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த மாதிரி மூவி வருமான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நிஜமாவே ஆண்டவர் காலத்தில் நம்ம இல்லை, அது கிட்ட இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இது மக்கள் திருந்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் டு காட். பேதுரு, வா. நாசரேயனாய இயேசு, என்னை விசுவாசிக்கிறவன் நீ உயிர் பிழைப்பாய். ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும். இன்னொன்று நான் மீடியாக்குள்ளே இருக்கிறேன். மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்து, அதுவும் எஸ்பெஷலி இந்த இடத்துல ஐ வாண்ட் டு தேங்க் ஜீசஸ் கால்ஸ். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இண்டோ ஓவர்சீஸ் அவங்க வந்து இந்தியாவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்றப்ப கர்த்தர் மேலே இருக்கிற ஒரு பிரியம், என்னென்னலாம் சொல்ல வந்தார் இந்த பூமிக்கு வந்து என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சாரோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவாக வந்து இன்றைக்கி செல்லாடில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறத விட ஒரு 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 கூட்டமாக ஒரு திரையரங்களை உட்காந்து பார்க்குறப்ப எல்லாருக்கும் போய் இது எளிதாக சேரக்கூடிய ஒரு ஒரு டூலாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் எல்லோரும் நான் அழைச்சிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சவங்களை அழைச்சிட்டு வர காரணம் இன்னும் நெருக்கமாக விஷுவல் அண்ட் சவுண்டோடு பார்க்குறப்ப அது மேலே இன்னும் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் வரும். கண்டிப்பாக இது யூத்துக்கு உண்டான ஃபிலிம் தான் சொல்லுவேன். எல்லா தரப்புக்கும் இது ஒரு முக்கியமான ஃபிலிம்மு. முக்கியமாக யூத்துக்கு இது கண்டிப்பாக வேணும் இந்த ஃபிலிம்மு. எப்படின்னா அந்த சார்லஸ் டார்வின்லாம் இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு காடு மேலே அந்த பிலீவ் கிடையாது. ஆனால் அவங்க ஊழியம் பண்ணுறது அவங்கள மூலியமாக நாங்கள் எவ்வளோ மருந்து கண்டுபிடிச்சும் மது பழக்கத்துலேருந்து விடு வைக்க முடியல. ஆனால் வந்து இந்த கூட்டம் நடத்துகிற இந்த இயேசு போல் கூட்டங்கள் நடத்துறதுனால எங்கள் ஊரே வந்து அந்த மாதிரி பழக்கத்துலேருந்து அடிமைத்தனத்துலேருந்து விட்டுருக்காங்க, மது பானம் அந்த மாதிரி இதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஆண்டவர் மேலே வெறுத்த ஒரு மனுஷன். ஆனால் இது மூலியம் இந்த ஒரு பர்பஸ்க்காக கூட கண்டிப்பாக இந்த பர்பஸ்க்காகவே கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் யூத்துங்களை வந்து இந்த படம் பார்க்க சன் ஆஃப் காடு பார்க்குறதுக்கு அனுப்பலாம். கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனே. பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார்? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றா எழுந்து நட என்று சொல்லுவதா?
மேரி எவ்வளோ தூரம் அவங்க உள்ளத்தில் துன்பப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்க முடியுது. எவ்வளோ அவங்க வேதனையோடு அந்த கண்ணீரோடு வந்து ஜீசஸை பார்க்கும்போது யாருக்குமே கண்ணீர் வடிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு பிக்சராக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருடைய உள்ளத்தையும் ஊடுருவி பாயும். அது ஒரு எழுப்புதல் ஆரம்பமாயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். Extremely lucky to have attended this beautiful film, which really conveys in a nutshell what Jesus wanted to speak to the public. இது எல்லாருக்குமே பார்த்து இப்போ இன்றைக்கி நமக்கு தேவை என்ன, சமாதான சந்தோஷம்தான். அது யார் கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட நம்ம ஒரு ட்ரை ஜஸ்ட் நீங்கள் போய் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். உங்களுடைய சந்தோஷம், சமாதானம் இன்னும் அதிகமாகும். கண்டிப்பாக சில பேர் வந்து இந்த படம் பார்த்தா நல்லது நடக்கும், நல்லது நம்புவாங்க. 2-3 இடத்துல வந்து யார் தான் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணாத யாராக இருந்தால் கல்லெடுத்து அடிங்கன்ற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதை நினச்சி எல்லாருமே, நானே அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அழுதுட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஜீசஸ் ஃபிலிம் வந்து தேட்டரில் போய் பார்த்தது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் அவர் நமக்காக என்னென்ன பண்ணினார் அப்படின்றத இப்படி பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அவரை சிலுவையில் அறையும் போது உண்மையாலுமே அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் எனக்காகன்றது தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட பாவங்கள் நான் அதாவது அவரை சிலுவையில் அறையப்படுறது நான் கூட ஒரு காரணமாக இருந்து நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் ஆனால் ஒரு உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு விடுதலை அவர் கொடுத்தது நினச்சி ஐ எம் ஸோ ஹாப்பி. அதனால் வந்து இந்த படத்தை வந்து எல்லாரும் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, அவருடைய நண்பர்களையும் அழைத்து சென்று நல்ல வாய்ப்பு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து இன்றைக்கி டெக்னாலஜியில் வந்து இது எவ்வளோ அழகாக வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ், வேறு ஒரு ஆங்கிளில் ஏசப்பாவை பற்றி சொல்ல முடியும். இந்த ஜென்ரேஷன் அதை பார்க்கணும். எது இயேசுன்னு ஏதோ ஒரு மதத்தோட தலைவர், இது வந்து ஒரு மத சம்மந்தப்பட்ட படமாக நினைக்காதீங்க. இது ஒரு வரலாறு, ஒரு அனுபவம். எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். I will recommend all people to watch this movie. ஒவ்வொருத்தவங்களும் ஃபீல் பண்ணி இதை போய் பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். Children will definitely be impacted through this wonderful movie. This movie will bring in the holiness in children. This movie will bring in godliness in children, and children will be able to understand that there is a power up above that leads them. ஒரு அற்புதமான திரைப்படத்தை பார்த்தோம். பாவ மன்னிப்பு கொடுத்து அவர் சிலுவையில் அறையுண்ட காட்சியை பார்க்கும் பொழுது கண்களெல்லாம் குளமாகி உள்ளத்திலே இரத்த வேர்வை வடிந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஜீசஸ் படத்தை பார்க்க வருகின்றார்கள். It's such a beautiful, wonderful movie. ரொம்ப நல்லா தத்ரூபமா பண்ணிருக்காங்க. So everyone should watch this film. இந்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு gift மாதிரி. இந்த படத்தை உங்கள் குடும்பத்தினரோடு பாருங்கள், பாக்கியம் பெறுங்கள். இயேசு